கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இடைப்பட்ட தேவன் இந்த மாலை வேளையிலே தொடர்ந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக இடைபடுவாராக. 101வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 101:2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது 2 முறை உத்தமத்தை குறித்து தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல் பகுதியிலே உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், 2வது என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அவருக்கு எவ்வளோ பெரிய ஆசை பாருங்க. ஆண்டவரே, எப்பொழுது என்னுடைய வீட்டிற்கு நீர் வருவீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அவரே ஒரு பதிலை சொல்லுகிறார், ஒரு கண்டிஷனை சொல்லுகிறார். நீர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டுமானால் என்னுடைய வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நான் என்ன பண்ணுவேன், நடந்து கொள்ளுவேன். அப்ப அவரே சொல்றாரு, என் வீட்டுக்கு ஆண்டவர் வரணும்னா என்னிடத்துல உத்தம இருதயம் இருக்கணும். உத்தம இருதயம் இல்லாமல் என்னிடத்துல அவர் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. நான் காலையில் சொன்னேன், நம்முடைய வீட்டிலே உத்தம இருதயம் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் வருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்குள்ளே நம்முடைய வீட்டிற்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வீட்டில் 2 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது, எல்லாருடைய வீடுகளிலும் அப்பம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்டிலே இருப்பாரானால் அப்பம் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாக கர்த்தர் மாற்றி தருகிறார். அந்த அப்பம் திருப்தியை கொடுக்கும், அந்த அப்பம் மீதி இருக்கும். நம்முடைய வீட்டில் சில நேரத்தில் யோசித்து பாருங்களேன், அப்பம் இருக்கும் ஆனால் பற்றாக்குறையாக இருக்கும். சில நேரத்தில் நல்லா பசிக்கும், சாப்பிடணும்னு நினச்சா எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், காலியாகி இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்பம் இல்லைப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை உன் வீட்டுக்குள்ளே நான் வைக்கிறேன், நீ சாப்பிட்டு திருப்தியாவாய், திருப்தியான பின்பு மீதியும் இருக்கும். அதுக்கு உதாரணத்தை வேதத்திலிருந்து காலையில் சொன்னேன். 2வது, ஆண்டவர் நம்முடைய உத்தம இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால், நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்குமானால், ஆண்டவர் நம்முடைய வீட்டிற்கு வருவாரானால் 2வது சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது வீட்டிலே சமாதானம் இல்லை. வெளிப்புற தோற்றத்திலே பார்க்கும் பொழுது நல்ல விசுவாசி, நல்ல ஆலயத்துக்கு போகிறவர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வெளி தோற்றத்திலே இருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ள போனா என்ன இல்லை, சமாதானம் இல்லை. சமாதானம் ஏன் இல்லை, நிம்மதி நமக்குள்ளே இல்லை. அநேக காரியங்கள் நம்மை நெருக்குகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ளே நான் வந்தேனானால் உன் வீடு சமாதான தாபரமாய் இருக்கும். வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வீட்டில் சமாதானம், நிம்மதி. நான் அதான் சொன்னேன், காலையில சொன்னேன். அந்த வசனத்தை சொல்லுங்க. நீதிமொழிகளில் சொன்ன ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஞாபகம் வந்தவங்க ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். 3 வேளை சண்டையோடு கூடிய கொளுத்த எருதின் கரியை சாப்பிடுவதை பார்க்கிலும் வனாந்தரத்திலே, அதுக்கு முன்னாடி சொன்ன கீரையே சாப்பிட்டா கூட நல்லது. சண்டையோடு 3 வேளை பிரியாணி சாப்பிட்டாலும் அது உடல்ல ஒட்டாது. ஆனால் அமைதியாக சாப்பிடுகிற கீரையா இருந்தாலும் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அநேகம் நினைக்கிறாங்க, நல்ல சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா தான் உடலுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு. நான் சொல்கிறேன், 3 வேளை பிரியாணி சாப்பிட்றதுனால ஸ்ட்ரென்த் அல்ல, நீங்கள் கீரையே சாப்பிட்டாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே அமைதி சமாதானத்தோடு சாப்பிடுவீர்களானால் அதுதான் ஸ்ட்ரென்த். இன்னொரு வசனம் சொன்ன, இவங்க சொன்னது போல சண்டைக்கார ஸ்திரியோடு கூட வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்திலே குடியிருப்பது நல்லது. முதல்ல எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, புருஷன் என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா, அவ என்னை அடிச்சிட்டா, அவ என்ன அடிச்சிட்டா. அப்ப 2 பேருக்கு அது பொருந்தும். சண்டைக்காரின்றது யாருக்கு பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். அதனால தான் சொல்றாரு,
சண்டையோடு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கல வனாந்திரத்தில் கொட்டா போட்டு உக்காந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப வீட்டில் ஏன் சண்டை வருது? இயேசு அந்த வீட்டுக்குள்ள இல்லை. இயேசு அந்த வீட்டுக்குள்ள உலாவுல, அதனாலதான் சண்டை வருது, வாக்குவாதம் வருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை உத்தமமாய் வைத்துக் கொள்ளுவாயானால் உன் வீட்டுக்குள்ள நான் இருப்பேன். நான் இருந்தா உனக்குள்ள வாக்குவாதம் வராது, நான் இருந்தா உனக்குள்ள சண்டை வராது, நான் உனக்குள்ள இருந்தா எரிச்சல் வராது, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணினால் கோபம் வராது. அப்ப ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள இருப்பதுனா ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்முடைய உத்தம இருதயம். சரி, இது நல்லது. வேதத்தில் பார்க்கும் பொழுது சிலர் உத்தமமா நடந்தார்கள். ஆனா அந்த உத்தமத்திலே ஒரு சின்ன ஓட்டை விழுந்த போது, அந்த உத்தமத்தை அவர்கள் விட்டு விடுவதற்கு வாய்ப்புகள் வந்தபோது, அந்த வாய்ப்புக்கு அவர்கள் இடம் கொடுத்த பொழுது அவருடைய வாழ்க்கையில வந்த நியாய தீர்ப்பு என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம உத்தம இருதயத்தை விடாமல் நாம் என்ன பண்ணுவோம்? பற்றி கொள்வோம். தேவன் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வீட்டில் வந்தா ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம், சமாதானம் எல்லாம் நல்லது. ஆனா அதே உத்தமனாய் நடந்தவர்கள் சின்ன ஒரு காரியத்திற்கு இடம் கொடுத்த பொழுது, அந்த உத்தமத்திலிருந்து அவர்கள் சற்று பிசகின போது ஒரு தண்டனை அவருடைய வாழ்க்கையில வந்தது. அது நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் நம்முடைய மனக்கண்கள் முன்பாக இருக்கணும். என் உத்தமத்தை இழந்துட்டா எனக்கு தண்டனை வரும் என்பதை ஒரு 2-3 காரியங்களை நான் வேகமா சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இங்க தாவீதுக்கு வந்ததான ஒரு தீர்ப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது யார் என்று சொன்னால் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். ஆனால் ஒரு சாதாரண ஆட்டு இடையனாய் இருந்து வனாந்திரத்தில் வாழ்ந்ததான ஒரு மனிதன். தேவன் அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். சிங்காசனத்திற்கு இந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்தார். கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணினான். ஆண்டவரை பார்த்தபோது அவன் ஜெபம் பண்ணினான், இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என்னை இவ்வளவாய் கொண்டு வந்தீர், இன்னும் என் வீட்டை குறித்து வெகு தூரத்து செய்தியை எல்லாம் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறீர், சொல்லி இருக்கிறீர். தேவன் அவனுடைய வீட்டை குறித்து தூர செய்தியை வைத்திருந்தார். அரண்மனை போன்றதான ஒரு வாழ்க்கையிலே அவன் இருந்தான், வாழுகிறான். அவன் சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. அவன் சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி சொன்னவர் தான் இந்த தாவீது ராஜா. ஆனால் இப்படி தேவனுடைய உன்னத அனுபவங்களை, தேவனுடைய மேன்மையான மகத்துவமான பிரசன்னத்தை, தேவனுடைய மகத்துவமான நன்மைகளை அனுபவித்ததான இந்த மனிதன் கர்த்தரை, இவ யாரு? கர்த்தரை முன்னே வைத்திருந்ததான ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தரை முன்னதாக வைத்திருந்ததான இந்த மனிதனை மனுஷன் குளித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயை அவன் என்ன பண்ணான்? பார்த்தான். அவளை கண் முன்னே கொண்டு வந்தான். இதுவரை எங்க இருந்தான்? தேவ சமூகத்திலே மகிழ்ந்தான், தேவ சமூகத்திலே பேரின்பம் கொண்டிருந்தான், அசைக்கப்பட முடியாத ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனால் இப்பொழுது ஒரு சிற்றின்பத்திற்கு தாவீது இடம் கொடுத்தான். அல்லேலூயா. உத்தமன் தான், தேவனோடு நடந்தவன் தான், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவன் தான், தேவ சமூகம் மேன்மை என்று சொன்னவன் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தருணத்திலே அவன் அந்த சிற்றின்பத்திற்கு இடம் கொடுத்தான். அது அவனை கொலைகாரனாக மாற்றியது. ஒரு சின்ன அற்பமான உத்தமன் தான் ஒரு சின்ன காரியத்திற்கு இடம் கொடுத்த பொழுது அதே உத்தமனை அந்த காரியம் எப்படி மாற்றினது? ஒரு கொலைகாரனாக மாற்றியது. இடம் கொடுத்த சிற்றின்பத்தின் முடிவு என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 12:10 வாசிங்க மறுபடியும். 2 சாமுவேல். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால்
பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். என்ன சொல்றாரு தீர்ப்பு? பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றைக்கும் விலகுவது இல்லை. தாவீதே, உன் வீட்டிற்குள் எப்படி பட்டயம் வந்தது? எப்படி உன்னுடைய வீட்டிற்குள்ளே குழப்பம் வந்தது? எப்படி உன்னுடைய வீட்டிற்குள்ளே சமாதான கேடு வந்தது? எந்த வழியாய் வந்தது? உத்தமனாய் நீ வாழ்ந்த வரைக்கும் உன் வீடு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வீடாக இருந்தது. ஆனால் என்றைக்கு நீ சிற்றின்பத்தை உள்ளே கொண்டு வந்தாயோ, என்று பாவத்தை நீ உள்ளே கொண்டு வந்தாயோ, அந்த நாளிலிருந்து ஆசீர்வாதம் வெளியே போயிட்டு பட்டயம் உள்ளே வந்தது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு தாவீதின் மூலம் ஆண்டவர் நமக்கு ஒரு சொல்லுகிற ஒரு காரியம், நீ உத்தமனாய் நடக்கும் போது உன்னை வீழ்த்த காரியங்கள் ரெடியா இருக்கு. உன் உத்தமத்திலிருந்து உன்னை விழ பண்ண சத்துரு அநேக சதி திட்டங்களை என்ன பண்ணி இருக்கிறான், வைத்திருக்கிறான். நீ அதற்கெல்லாம் விலக்கி காத்து கொள்ளணும்னா தேவ உதவியை நாடுகிற மனிதனாய் இருக்க வேண்டும். உன் உத்தமத்திலே சிறிதளவும் பிசகு வராதபடி ஒரு சில காரியங்கள் உன்னை கவர்ந்தெழுக்கிற காரியமாக இருக்கலாம். அந்த காரியத்திற்கு இடம் கொடுக்காமல் வேத வசனத்தின்படி உன்னை காத்துக் கொள்வாயானால் பட்டயம் உன் வீட்டுக்குள்ளே வருவது இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான உன் பொன் பாலத்தையும் நான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. அங்கே இந்த வேத பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கடந்து வந்தார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். தேவன் முன்னதாக அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் காண செய்கிறார். தேவன் அவர்களை வழி நடத்துகிறார். அவர்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். செங்கடலை பிளக்கிறார், எதிரிகளை அழிக்கிறார். மகிமையான காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, முன்னேறி போகும் பொழுது ஒரு பெரிய மதில் தடையா இருக்கிறது. எரிகோ மதில். துதியினாலே கர்த்தர் அந்த எரிகோ மதிலை என்ன பண்ணினார்? விழ பண்ணினார். ஆனால் ஒன்று சொன்னார், அங்கே உள்ள சாபத்தீடானதிலே ஒன்றையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளே ஆகான் என்கிற ஒருவன் சாபத்தீடானதை கண்டான். கண்டது மாத்திரமல்ல, இச்சித்தான், அடுத்தது எடுத்தான். 3 காரியம் பாருங்க. கண்டான், இச்சித்தான், எடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில இந்த 3ஐயும் நீங்க மறக்க கூடாது. ஏன்னா எடுத்தோன்னு நம்ம எதையும் செஞ்சிட மாட்டோம். முதல்ல பார்க்க வைப்பான். 2வது அதை பார்த்த அந்த காரியத்தை நமக்குள்ள இச்சிக்க வைப்பான். 3வது அதை எடுக்க வைப்பான். இதுல நாம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா நாம என்ன பண்ணணும், இருக்கணும். எடுத்துக்கொண்டு இப்ப என்ன பண்ணுகிறான், வீட்டிற்கு கொண்டு வந்தான். வீட்டிற்கு நடுவிலே அவன் புதைத்து வைக்கிறான். யோசுவா 7:21 வாசிங்க. யோசுவா 7:21. அதே வசனம் தான் வாசி. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், கடைசி பின்னாடி வாங்க, கடைசி அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். கீழ அடுத்து வாசிங்க. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி அவர்கள் கூடாரத்திற்கு போனார்கள். அவருடைய கூடாரத்தில் புதைந்திருந்தது வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. சரி, நானே சொல்லிடுறேன் முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்க கீழே நீங்கள் வாசித்து வரும் பொழுது,
குடும்பத்தோடு கூட அவன் அழிந்து போனான். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். என்ன வாக்கு பண்ணி இருந்தார்? கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். ஆனால் ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? சாபத்தீடானதை உள்ளே கொண்டு வந்தான். கர்த்தர் விளக்கின தீட்டானதை உள்ளே கொண்டு வந்தான். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னதை உள்ளே கொண்டு வந்தான். நம்முடைய வீடு ரொம்ப கவனமா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம வீட்டில் ரொம்ப கவனம் தேவை. தேவன் நமக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. எனக்கு தேவன் வீட்டை, அது சொந்த வீடோ வாடகை வீடோ தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எல்லாவற்றிற்கும் நம்முடைய வீட்டிலே அனுமதி இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, எல்லா காரியத்துக்கும் நம்ம வீட்டில் அனுமதி இல்லை. நம்ம எல்லாருக்கும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியணும். எது தேவனுக்கு அருவருப்பானது, எது சாபத்தீடானது, எது என் தேவன் விளக்கினது. தேவன் முதல் மனிதனை உண்டாக்கின போது தோட்டத்தில் 2 கனியை கர்த்தர் வைத்திருந்தார். ஒன்று, நீ எல்லாம் புசிக்கலாம், ஆனா இந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. அப்ப அந்த அதே நான் புசிக்கலாம் என்கிற கனியையும் அந்த தோட்டத்தில் தான் வச்சிருந்தார். புசிக்க கூடாது என்று சொல்லுகிற அந்த கனியையும் அதே தோட்டத்தில் தான் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் எல்லாத்தையும் சாப்பிடலாம் பண்ணி, ஆனா எல்லாத்தையும் சாப்பிடு, சாக மாட்ட. ஆனா விளக்குன கனியை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ உலகத்தில் உள்ள எல்லாம் ஆண்டவர் படைத்துதான். நன்மையையும் தீமையும் ஆண்டவரே உண்டாக்கினார். அதே வேளையிலே ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த உலகிலே படைக்கப்பட்டதான பொருட்களில் நாம் அனுபவிக்க வேண்டியதும் இருக்கிறது, அனுபவிக்க கூடாதவைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வேளையிலே, நீ புசிக்கத்தக்க மிருகம், புசிக்கத்தகாதவைகள், நீ சாப்பிடக்கூடியவைகள், நீ சாப்பிடக்கூடாதவைகள், நீ அனுபவிக்க வேண்டியவைகள், நீ அனுபவிக்க கூடாதவைகள் என்று சொல்லி அநேக காரியங்களை நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிங்களே, உபாகமம் 7வது அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 26வது வசனம். அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்கு. இந்த வசனத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்க பைபிள்ல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவைகளை நீ சாபத்துக்கு உள்ளாக்காதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அப்ப சாபத்தினால ஒன்றையும் உன் வீட்டுக்குள்ள கொண்டு வராத. ஒரு வீட்டிற்கு போதகர் போன போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு வாசித்த ஒரு சம்பவம். போதகர் போன போது அந்த வீட்டுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு பெரிய டிவி வாங்கியிருக்கோம் பாஸ்டர், நல்ல வேலை சரியா வந்தீங்க, நல்ல வேலை சரியா என்ன பண்ணீங்க வந்தீர்கள். இந்த டிவி எதற்கு அப்படின்னா அவங்களே சொன்னாங்களாம். அவங்களே பாஸ்டர் இந்த டிவி எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, பாஸ்டர் கேட்கல, அவங்களே சொல்றாங்க, எதுக்கு இந்த டிவி வாங்கணும் அப்படின்னா, உங்களை பார்க்கத்தான் பாஸ்டர், உங்களை பார்க்கத்தான் பாஸ்டர். ஏன்னா வாரத்தில் ஒரு தடவை தான் என்ன பண்றீங்க, பேசுறீங்க, அதனால உங்களை பார்க்கத்தான் இந்த டிவி வாங்கியிருக்கோம். அப்போ பாஸ்டர் கேட்டாரா, அப்போ வாரத்தில் ஒரு நாள் என்ன பாருங்க, அப்போ டெய்லி யாரை பார்ப்பீங்க? அப்போ டெய்லி யாரை பார்ப்பீங்க? நீங்க வாங்கும் போது யாரை பார்க்கணும் தான் வாங்கணும்? பாஸ்டர் கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு வாங்கினீங்க. ஆனா இப்போ எந்த நேரமும் என்ன ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தான் என்ன பண்ணும் தெரியும்.
தீட்டுப்படுதா இல்லையா உங்க வீடு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆராதனை காலையில் 7:30 மணி, மாலையில் 6:30 மணி. காலையில் 7:30 மணினா எத்தனை மணிக்கு வரோம்? சும்மா சொல்லுங்களேன். காலையில் 7:30 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வரோம்? 7 மணிக்கா? நம்ம விஷயம் வேற, அதை விட்டுருங்க. மற்றவங்களை கேட்குறேன். 7:30 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வருவோம்? 8 மணிக்கு வருவோம், 8:30க்கு வருவோம். சாயங்காலம் 6:30 மணினா சாயங்காலம் 6:30க்கு சரி 7 மணி வச்சுப்போம், வருவோம். நல்ல சரி. ஆனால் ஒரு சீரியல் 6:30 மணிக்குன்னா 7:30 மணிக்கு யாராவது டிவி ஓப்பன் பண்ணுவீங்களா? ஒரு சீரியல் 6:30 மணிக்கு டைம்னா 7:30 மணிக்கு டிவியை ஓப்பன் பண்ணுவீங்களா? 6:15 மணிக்கே, 6:30 மணிக்கு சீரியல்னா 6:15 மணிக்கே இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு அதை என்னமோ நறுக்கிறவங்க மாதிரி, அப்போ தான் வேலை செய்கிறவங்க மாதிரி அதை நறுக்கிக்கிட்டே எதை பார்த்துட்டு இருப்போம்? சீரியலை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ தீட்டானதை உள்ளே கொண்டு வராதே. எல்லாம் நான் குற்றம்னு சொல்லலை. தீட்டான காரியத்தை உள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டு குடும்பமே அன்றைக்கு அழிந்து போனது. ஆகானுடைய குடும்பம். அப்போ நம்முடைய வீட்டில் உத்தமமாக நம்ம நடக்கலாம். ஆனால் ஏதோ தேவன் விரும்பாத ஒரு அருவருப்பு, ஒரு தீட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வருமானால் நம்முடைய குடும்பமே பாதிக்கப்படும். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 3வது காரியம், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 24வது வசனம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 24வது வசனம். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. இங்கே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் இருந்தான். அவன் பேர் யாரு? கேயாசி. அந்த வேலைக்காரன் பேர் என்ன? கேயாசி. ஒரு நாள் எலிசா வீட்டிற்கு நாகமான் என்ற குஷ்டரோகி வருகிறான். தேவன் அவனை சுகமாக்கினார். அவன் ஏராளமான காணிக்கைகளை கொடுத்தான். வெள்ளி, பொன் எல்லாம் கொடுத்தான். ஆனா எலிசா ஒன்றையும் வாங்க மாட்டேன், தொடவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். வேலைக்காரன் பார்த்தான், எஜமான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. எஜமான் வேண்டான்னு சொல்லிட்டாரே, வெளிநாட்டு மணி வேற விட்டு விட்டாரே என் எஜமா. வெளிநாட்டிலிருந்து வந்த மணி, ஏன்னா பக்கத்து நாட்டிலிருந்து வந்தவன். வெளிநாட்டு மணி, ஃபாரின் மணி வந்திருக்கு. எஜமான் வேணான்ட்டாரே. பின்னாலேயே ஓடுறான். யார் பின்னாடி? நாகமான் பின்னாடியே என்ன பண்றான்? ஓடுறான். ஓடி போயிட்டு அங்க போய் ஒரு பொய்ன்னு சொல்றான். இப்பதான் எஜமான் வீட்டுக்கு ஒருத்தர் தேடி வந்துட்டாங்க. எஜமான் வீட்டுக்கு ஒருத்தர் தேடி வந்துட்டாங்க. ஆகவே ஒன்றும் கொடுக்க இல்லை. அதனால எஜமான் வாங்கிட்டு வர சொன்னார். அதனால எஜமான் என்ன பண்ணாரு? வாங்கிட்டு வர சொன்னார். அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு எலிசா முன்பாக போய் நிற்கிறான். அப்படி நிற்கும்பொழுது எலிசா கேட்கிறார், எங்கப்பா போயிட்டு வந்த? எங்கப்பா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்றான், எங்கேயும் போகல ஐயா, உங்க முன்னால தான் நிற்கிறேன். உங்க முன்னால தான். எவ்வளோ பெரிய பொய்காரம் பார்த்தீங்களா? எங்க போனது? எங்க போனா? நாகமான் பின்னாடி போய் வாங்கிட்டு வந்து நிற்கும் போது எஜமா கேட்குறேன், எங்கப்பா போன? எங்கேயும் போகல, உங்க முன்னாடி தான் நிற்கிறேன். நல்ல கவனிங்க. அப்பா எலிசா சொல்றாரு, அப்பா நீ போய் அங்கே வாங்கினியே, அப்போ உன் கூட என் மனம் வரலையா? நீ அதை வாங்கும்போது என்னுடைய மனம் உன் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற, நீ குஷ்டரோகியா? போயிரு. ஒரு நல்ல வேலைக்காரன் எப்படி குஷ்டரோகியாக மாறினான் என்றால், பொய்யை சொல்லி பணத்தை சம்பாதித்ததினாலே. அல்லேலூயா. அவன் வீட்டிற்குள் என்ன பணம்? சம்பாதித்த பணம் வரவில்லை, அநியாயமாய் சம்பாதித்த பணம் அவன் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் சகேயு வீட்டிற்கு இயேசு வந்தபோது வீட்டு வாசலில் அவர் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது எப்படி ஆண்டவர் சொன்னார் என்று சொன்ன பொழுது
அந்த வீட்டிற்கு இயேசு வந்த பொழுது அவன் சொல்றான், என்னுடைய வீட்டுக்கு வந்த பணம் நியாயமான பணம் இல்லை. சகேயு சொல்றார், என்னுடைய வீட்டிற்கு வந்த பணம் நியாயமான பணம் இல்லை, ஆகவே எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். எல்லாவற்றையும் நான் திரும்ப. இயேசு சொன்னார், அப்பதான் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. யாருக்கு ரட்சிப்பு வந்தது? எந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது? இயேசு வந்த வீட்டிற்குள் இருக்கிற பணம் அநியாயமாய் சம்பாதித்தது இருந்துகில்ல. அது அவன் சொல்றான், அநியாயமா கைப்பிசகாய் வந்தது. ஆண்டவர் சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ விசுவாசிகளை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பொய் சொல்லி ஏமாற்றி தேவ பிள்ளைகள் பிழைக்க வேண்டியது இல்லை. நம்முடைய ஆண்டவர் பிச்சைக்காரர் இல்லை. ஏமாற்றி நாம பிழைக்க வைக்க நம்முடைய ஆண்டவரும் பிச்சைக்காரர் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம பொய் சொல்லி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையா சம்பாதித்து பார், உன் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பீரால் என்று சொல்லி 2 பேர் இருந்தாங்க. அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று வீட்டை விற்றார்கள். வீட்டை விற்கிற வரை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்லிதான் அவர்கள் விற்றார்கள். இப்ப வீட்டை வித்துட்டாங்க. பணம் என்ன பண்ணுச்சு? நிறைய வந்துருச்சு. பணத்தை பார்த்த உடனே எண்ணமே மாறிடுச்சு. வித்த நோக்கம் என்ன? வித்து ஆலயத்துக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். விற்ற உடனே கையில பார்த்தா இப்ப நிறைய பணம் வந்துருச்சு. பணத்தை பார்த்த உடனே இதை எப்படி ஆலயத்தில் கொடுப்பது? பாதியை எடுத்து நமக்குன்னு வீட்டில் வைக்கணும். பாதியை எடுத்து நமக்குன்னு வீட்டில் என்ன பண்ணணும்? வைக்கணும்னு வச்சாங்க. பாதியை காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். பேதுரு கேட்கிறார், இவ்வளவுக்குத்தானே விற்றாய்? இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவங்க என்ன சொல்லி இருக்கணும்? இல்லை, நாங்கள் நிறைய விலைக்கு தான் விற்றோம், ஒரு பகுதியை நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் வச்சு கொண்டோன்னு அவங்க சொல்லலை, எங்கள் தேவைக்கு வச்சு கொண்டோன்னு சொல்லலை. என்ன சொல்றாங்க? இவ்வளவுக்குத்தான் என்ன பண்ணோம்? விற்றோம். அதுல மட்டும் ஒற்றுமை பாருங்க. யாருக்கு? கணவன் மனைவிக்கு. அதுல மட்டும் பண விஷயத்துல மட்டும் கணவன் மனைவிக்கு என்ன வந்துருச்சு? ஒற்றுமை. 2 பேரும் ஒரே விதமான பொய்யை சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசி வீட்டில் வாயை திறந்த பொய் தான். நம்ம எப்படி சாதாரணமா ஒரு காரியத்தை தாராளமா பேசுறோமோ, அதுபோல பொய்ய தாராளமா இன்னைக்கு விசுவாசி பேசுது. வாயை திறந்தாவே நம்ப முடியல. எல்லாமே சொல்லுவது என்ன பொய்யாய் காணப்படுகிறது. இப்ப 2 பேரும் அங்க அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது 2 பேரும் அங்கே செத்தார்கள். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனி, விசுவாசிகளுக்கு வாயை திறந்த பொய் இருக்கக்கூடாது. ஏன்னா பொய் பேசுகிறது வாய் அடைக்கப்படும் வேதமே என்ன பண்ணுகிறது? சொல்லுகிறது. உண்மையை பேசி நமக்கு பாடு வந்தாலும் உண்மையை தான் பேசணும். அல்லேலூயா. எந்த ஒரு நம்முடைய லாபத்திற்காக அல்லது நம்மை தப்புவித்துக் கொள்வதற்காக பொய் சொல்லுகிற அனுபவம் நம் விசுவாசிக்கிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு நடக்கிற தேவன் வாசம் செய்கிற இந்த ஆலயமாய் இருக்கிற நம்முடைய வாயில ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? பொய் வரக்கூடாது. அல்லேலூயா. உண்மைன்னு பேசுங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார், நானும் அதை தான் விரும்புகிறேன். அல்லேலூயா. சில பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க, சின்ன காரியத்தில் கூட பொய்யே பேச மாட்டாங்க, உண்மையை அப்படியே அதுக்காக சின்ன சாக்கு போக்கு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் சிலர் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கேட்குறப்ப வாயை திறக்கிறதே எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இவங்க என்ன தான் சொல்கிறாங்க? பொய் தான் சொல்கிறாங்க. ஆனால் தாராளமாக பேசுகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இயேசு எப்படி இருக்க முடியும்? எப்படி அவங்க இருதயம் உத்தமமாக இருக்க முடியும்? இந்த மாலை வேளையில் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் இல்லை என வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள அப்படி பேசுறவங்க நினைச்சுக்கலாம், சாமர்த்தியமா நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்க. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களிடத்துல உண்மை இல்லைன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதனை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மைகள் எங்கே இருக்கிறது என்றால் உண்மையுள்ள மனிதனுடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய நன்மைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? எல்லாம் பொய்யாய் நடிக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறபடியினாலே ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. உண்மையை பேசுங்க. மனைவியினிடத்துல உண்மையை பேசுங்க, கணவனிடத்துல உண்மையை பேசுங்க, பிள்ளைகளிடத்துல உண்மையை பேசுங்க. பொய் பேசி யாரையும் ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி நினைக்காதீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். வீட்டில் பொய்ய பேசி யாரையும் ஏமாற்றிடலாம் என்று நினைக்காதீர்கள். அது என்ன பண்ண தெரியுமா? ஒருவேளை நம்ம மறைச்சிட்டேன் எல்லாம் நினைக்கலாம், ஆனா உங்க வீட்டுக்கு சாபத்தை அது கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு என்ன? ஆகானுடைய வீட்டினுடைய முடிவு என்ன? சாபத்தை வாங்கி கட்டி கொண்டார்கள். அதனால தான் சொன்னா, உத்தம தாவீது ராஜா சொல்லும்போது சொல்லுகிறாரு, உத்தம இருதயத்தோடு என் வீட்டிலே நடந்து கொள்ளுவேன். இன்னொரு காரியம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21வது வசனம். வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21வது வசனம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். உலகத்தையே கர்த்தர் அழித்தார், ஆனால் ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவன் உத்தமம், ஆண்டவராலே உத்தமன் என்று சாட்சி பெற்றவன். ஆனால் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள எதை கொண்டு வந்தான்? மதுபானத்தை வீட்டிற்குள்ளே கொண்டு வந்தான். ஒரு நீதிமான் தன்னுடைய வீட்டிற்குள்ளே மதுபானத்தை கொண்டு வந்து வெறிக்க குடித்தான். முடிவு என்ன தெரியுமா? அந்த வீட்டிற்குள்ளே சாபம் வந்தது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் நீதிமான் மதுபானத்தை கொண்டு வந்தால் முடிவு அந்த வீடு சபிக்கப்பட்ட வீடாய் மாறிவிடும். ஆகையினால தான் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தீர்மானித்தான். ராஜ போஜனத்தால் கூட தன்னை என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்த கூடாது. ராஜ போஜனத்திலே இன்க்ளூடிங் என்ன இருக்கும்? வைன் இருக்கும், மதுபானம் இருக்கும். ஆகவே அதனால கூட என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்த கூடாது. அப்ப நல்ல கவனிங்க, உன் வீட்டு ஆசீர்வாதம் உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது. கடைசி ஒரு காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 9வது வசனமும் 20வது அதிகாரம் 33வது வசனத்தையும் வாசிங்க. 1 சாமுவேல். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். 20வது அதிகாரம். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். அப்பொழுது தாவீதை கொன்று போட நல்ல கவனிங்க, எப்படி உட்கார்ந்து இருந்தான் சவுல்? ஈட்டியோட. நீ யாருப்பா? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் ராஜா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் ராஜா. நீ எப்படி உட்கார்ந்து இருக்கிறான்? ஈட்டியோட உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் ஈட்டியோட உட்கார்ந்து இருக்கிறாய்? தாவீது மேல் வந்த ஒரு எரிச்சல், தாவீதின் மேல் வந்த ஒரு கசப்பு. சாப்பாட்டு மேஜையில எதோட உட்கார்ந்து இருக்கிறான்? கத்தியோட உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப கோபத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். சாப்பிடும் போது ஈட்டியில எரிகிறான். ஏன்? ஒரு சின்ன எரிச்சலுக்கு இடம் கொடுத்தாயே. உன் வீடு எப்படிப்பட்ட வீடா மாறிடுச்சு? சாப்பாட்டு மேஜையில சண்டை. இன்னைக்கு நம்ம விசுவாச வீட்டில் எப்படி தெரியுமா? ஈட்டி ரெடியா யாரை தாக்கலான் இருக்கும். ஏன்? சாப்பாட்டு மேஜையில கூட நிம்மதியா நம்மளால சாப்பிட முடியலன்னா எரிச்சல், ஒருவர் மேல் உள்ள எரிச்சல். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் நிறைந்த வீடு, சமாதானம் நிறைந்த வீடு. ஆனா இன்னைக்கு
அந்த உத்தம இருதயத்துல எரிச்சல் என்கிற ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே சாப்பிடுற இடத்துல கூட என்ன இருக்கு? சண்டை. உட்கார்ந்து இருக்கும்போது சண்டை. எதற்கு? ஒரு சின்ன கோபம், ஒன்று சின்ன எரிச்சலுக்கு இடம் கொடுத்ததுனால முடிவு என்னப்பா? குடும்பமா செத்து கிடக்கிறான். முடிவு என்ன? குடும்பமா செத்து கிடக்கிறான். அப்ப இதெல்லாம் வர வேண்டாத குணங்கள் அல்லேலூயா உங்க வீட்டுக்குள்ள வேண்டாம். உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையும் உங்க வீட்டை விட்டு விளக்குங்க. எதெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து உத்தம இருதயத்தை கெடுக்க இருக்கிறதோ இந்த காரியத்தை எல்லாம் உங்க வீட்டிற்கு விட்டு வெளியேற்றுங்க. ஆண்டவரே, நீர் எப்போது என் வீட்டிற்கு வருவீர்? எங்க வீட்டில் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன். என் வீட்டில் எப்பவும் சமாதானம் இருக்கணும், என் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும், என் வீட்டுக்குள்ளே ஆண்டவரே ஒரு ஆறுதல் நிம்மதி இருக்கணும். அப்படிப்பட்ட வீடாய் என்னுடைய வீடை மாற்றுங்க. எல்லாரும் முழங்கார் படியிட்டு தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? நீர் வர வேண்டுமானால் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தேவன் உத்தம இருதயத்தோடு நடக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தர் வருகிறார். அப்படி வரும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமாய் கர்த்தர் மாற்றி திருப்தியை கொடுக்கிறார், மீதம் எடுக்க வைக்கிறார். நம்ம வீட்டுக்குள்ள இயேசு வரும் பொழுது சமாதானம் தருகிறார். ஆனா அதே உத்தமனுடைய வீட்டிற்குள்ளே ஒரு இச்சைக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது அது பட்டயத்தை உன் வீட்டிற்கு கொண்டு வருகிறது. இரண்டாவது ஆகானை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நல்ல துதியினால விழப்பண்ணினவர்கள், ஆனா ஒரு காரியத்தை அவன் இச்சித்தான். எதை வேண்டான்னு விளக்குனாரோ அதை தொட அவன் எத்தனைத்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எது வேண்டாம் தொடாதே உள்ளே கொண்டு வராதேன்னு சொன்னா அதை வேண்டான்னு விளக்குங்க. வேதம் அழகா சொல்லுது, அவன் கண்டான், இச்சித்தான், எடுத்தான், வீட்டிற்கு நடுவிலே கொண்டு போய் வைத்தான். முடிவு என்ன தெரியுமா? குடும்பமே அழிந்து போனது. சாபத்தினான ஒரு காரியமும் உங்க வீட்டிற்குள்ளே வர ஒட்டாதிருங்கள். மூன்றாவது, எலிசாவினுடைய வேலைக்காரன் கேயாசி. அவன் நல்ல கவனிங்க, அந்த பணத்துக்காக பொய் சொல்றான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள பொய் வேண்டாம். எந்த காரியத்துக்கு உண்மையை பேசுவோம். அனனியா சப்பீரால் வாழ்க்கையில் நடந்ததுதான். எங்களுக்கு தேவை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, பொய் சொல்றாங்க தேவ சமூகத்தில் தைரியமா, இவ்வளவுக்கு தான் வித்தோம்னு முடிவு செத்தார்கள். இன்றைக்கு நமக்கு அந்த நிலைமை வேண்டாம். நீதிமான் தன்னுடைய வீட்டுக்குள்ள மதுவை கொண்டு வந்தான். உங்க வீட்டுக்குள்ள தேவன் விரும்பாத எதையும் கொண்டு வந்து உங்க வீட்டை தீட்டுப்படுத்தாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடைசியா, உத்தம இருதயத்தோடு தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் ராஜா கொலகாரனா உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் தெரியுமா? மனதில் சின்ன எரிச்சலுக்கு அவன் இடம் கொடுத்தான். எப்போ கொல்லலான்னு ஈட்டியை வச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பாட்டு அறையில் கூட சண்டை. இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கா? எரிச்சலுக்கு இடம் இருக்கா? கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு அதையெல்லாம் வெளியே துரத்துங்க. உங்க வீடு சமாதான தாபரமாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு நடக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். ஆண்டவரே, இதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து இந்த காரியங்களை எங்கள் வீட்டிலிருந்து விலக்கி வைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி. எங்கள் உத்தமத்தை கெடுப்பதற்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியம் வருவதற்கு நாங்கள் இடம் கொடாமல் இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி வசனத்தை கொண்டு போதித்து ஆண்டவரே எங்களை உணர்த்தி கர்த்தர் நடத்துவீராக. எங்கள் வீடு எப்பவும் திருப்தியா இருக்கிற வீடாக இருக்கட்டும். சமாதானம், சந்தோஷம், ஆனந்தம் நிறைந்த வீடாக இருக்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.